தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாள் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி உயிர் விட்டவர்கள். அவருடைய உயிர் நண்பர் எங்கள் அப்பா. அப்போ அந்த வழி வந்தவன் நான். இப்போ 9வது வரைக்குமே நான் சினிமா பார்த்ததில்லை. சிவப்பு மல்லிங்கிற ஒரு படம் வந்தபோது நம்ம கருத்துள்ள படைப்பு வருதுன்னு வான்னு கூட்டிகிட்டு போனார். அதுக்கு முன்னாடி திரை தெரியாது, காட்சி என்னன்னு தெரியாது. போய் நின்னா விஜயகாந்தனுடைய கருத்த முகம், செவந்த கண்கள், அந்த தப்படிச்சு எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னமா உறக்கம் அந்த பாடும்போது பார்த்ததுல அப்படியே கண்ணு வழியா இறங்கினது தான். அப்படியே படிப்படியாக நகரத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சும் போது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான். ஆக விஜயகாந்த பார்த்து நடிக்க வந்ததுனால அந்த பாதிப்பு இயல்பாகவே இருக்குங்கிறதா. அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இல்லை இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இல்லை அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் காட்டுற விஷயம்லாம் இல்லை. இப்போ வந்து நீங்களும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்? நீங்களும் நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்போம்? சரி, இல்லை நீங்கள் இல்லாத மூலிகை லேகியம்லாம் சாப்பிட்டாலும் நீங்களும் நானும் எத்தனை வருஷம் இருப்போம்? இன்னும் 60 வருஷம். ரைட்டு, சரி இருங்க, இருக்கும். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு பிறகும், இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளுங்கிறோம், சங்க பாடல்கள்ங்கிறோம், படைப்பு. அப்போ இன்னும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 200 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவும் ஒரு படைப்பு, இதையும் ஒரு இலக்கியமாக பார்க்குறேன். அப்போ இந்த படைப்பை பார்க்கும்போது யார் யார் பேரடா சொன்னாவன்? இந்த மண்ணுக்காக நின்னவன் கரிகாலனை சொன்னான், ராஜேந்திர சோழனை சொன்னான். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லணுங்கிறதுக்காக அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை சொன்னா, தோழர் சென்சாரில் சிக்கல் வரணும், தோழர் அன்பரசங்கிறது தோழர் தமிழரசன் யார், ஏன்னா படமும் காட்டியிருக்கேன் நான் சொன்னா, ஒரு துளியா காடுவெட்டி குரு அவர்களும் அந்த மண்ணுக்காக நின்னாரு. அப்ப இந்த வரிசையில எவனாவது ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொன்னா அது நாமளா தான் இருக்கும்னு ஒருத்தன் வருவான்ல. இப்ப நான் எப்படி வந்தேன்? இந்த வரலாறு தெரிஞ்சுட்டு தானே வந்தேன். ஆக இந்த மண்ணுல ஒரு விதையும் போடணும், அதுதான் முக்கியம். அதுதான் அதாவது இல்ல சொன்னாங்க என்னன்னா, இல்ல இரு அவரு முக்கியமான கேள்வி. என்னுடைய தாய்க்கு சமமான தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் படம் வீட்டு வாசல்ல, அந்த ஓட்டு வீடு இன்னமும் இடிஞ்சு இருக்குது. இப்பவும் போனாலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பு மாட்டப்பட்ட கசங்கி அழுக்காகி போன தலைவர் பிரபாகரன் படம் அந்த வீட்டு வாசல்ல இருக்கும். இன்னும் இடிக்கப்படாத வீடு அது. இதை வந்து என்னகிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சென்சாருக்குள்ள இருந்த ஒருத்தர், அப்புறம் சொல்லப்பட்டது எனக்கு, இது என்ன இதுக்கு அது தூக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் அந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்கேன், அவர் வீட்டு வாசல் முன்னாடி அது இருந்தது அப்படின்னு இன்னொரு உறுப்பினர் சொல்லி அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் நடந்து, இருந்ததுன்னா இது உண்மை கதைன்னு நீங்க ஏத்துக்கும் போது அதையும் நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது அந்த படைப்புல வந்தது. இல்ல விஜயகாந்துக்காக இல்ல, நீங்க வரலாறே இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 7 அம்பேத்கர் சிலைய அண்ணன் குரு அவர்கள் திறந்து வச்சாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு சென்சார்? அம்பேத்கர் இந்த மண்ணுக்கான ஒரு மனித வளத்துக்கான தலைவர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அம்பேத்கர் சிலை வச்சாங்க. அதான் அவரே பேட்டியில சொல்லியிருக்காரு. மக்கள் உரிமைக்காக தமிழ்நாட்டுல போராடினவங்க எவ்வளவோ இருக்காங்க. பர்டிகுலரா பாடுபட்டு மட்டும் எடுத்து ஒரு படம் இவ்வளவு பெருசா பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவரை அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமா? அதாவது அண்ணன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. எதுக்கு காடுவெட்டி குருவை நீங்க சரியா இதைத்தான் எடுக்கணும்னு எடுத்தீங்க? ஏறக்குறைய 75% அதுக்கான பதில முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு இதுல பதில சொல்லிட்டு வரேன். அதாவது முதல்ல வருகிற அமைச்சர் ஒரு தலித்தை தான் நான் உருவாக்குவேன்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையா, அண்ணா பயில்வான கலவரத்தில் குண்டு போடாத,
இப்படி ஒரு கேள்வியை தூரத்துல இருந்து கேட்கறதே பெரிய விஷயம். வச்சிருக்கீங்களா குண்டு? ஆமா. அப்ப அவர் மட்டும் இல்ல, பொன்னுசாமிங்கிற இன்னொரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையும் அமைச்சராக்குனாரு. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க போய் அதான் அது வரவேற்புக்குரியதான். அண்ணன் கேட்டதுக்கு நான் இல்ல, அவர் அண்ணன் கேட்டது சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 75% மிக முக்கியமான தூண்டுதல் ஞானவேல் அவர்களும். நான் சிவகுமார் சார் எப்பவுமே இன்னைக்கு இல்லை என்னைக்கும் மதிப்பேன். ஆனால் நீங்க ஞானவேல் அவர்கள் செஞ்சது தப்புன்னு நீங்க உங்க வயசுக்கு சொல்லாதது எனக்கு வருத்தம் தான். ஏன்னா நானே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புனேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை சந்திங்க, இது 2 சமூகத்துக்குள்ள பெரிய சிக்கலாகுதுன்னு குறுஞ்செய்தி அனுப்பி கூட ராமதாஸ் ஐயா மழை அன்னைக்கு அந்த நாளில் அவர் சந்திக்கலாம் இவர் தயாராக இருந்தார் ராமதாஸ் ஐயா. ஆனால் அவர் பதிலே சொல்ல. அப்போ கூட இவர் சொன்னார் அலைபேசியில் வர சொல்லுங்க எதுக்கு அப்படின்னு மருத்துவர் சொன்னார். அப்போதும் வரல. ஆக இந்த தகிப்பில் அந்த படைப்பினுடைய லாபம் பார்க்கணும்னு நின்ன நிலை இருக்குல்ல, அதனை தொடர்ந்து அவர்கள் நடந்துகிட்ட முறை இருக்குல்ல, அதுதான் மிக முக்கியமான. இல்ல அப்படி இல்ல, சரி ஆமா 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 இருங்க இருங்க, அமைதியா இருங்க. இப்ப என்ன கேட்டீங்க? அதாவது வழி விடுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. சகோதரன் அதியன் ஆதரியன் ஜெயிக்கணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன். ஏன்னா அதியன் ஆதரியம் ஒரு மண்ணுக்கான உரிமை பேசுற படைப்பை தான் எடுத்திருக்காரு. அதனால நீலம் புரொடக்ஷனும் வெற்றி அடையணும், இந்த மண்ணுக்கான படைப்பை செய்யணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம சில விஷயங்களை பண்ணணும்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால மண்ணுக்காக படைப்பு எடுப்பவர்கள் அத்தனை பேரும் வெல்லணுங்கிறது தான். அப்புறம் இருங்க இருங்க, அதாவது அந்த லீ மேஜிக் பழைய 4 ஃப்ரேம்ஸ் குட்லக் அதில் அண்ணன் சீமான் அவர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வைரமுத்து அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் அங்கே வரணும். ஒன்றும் இல்லை, இதை தொடர்ந்து நான் தமிழரசன் வரலாறு எடுக்க போகிறேன், அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரலாறு எடுக்க போகிறேன். இந்த மண்ணுக்கான உரிமை மீட்க ஒரு நெருப்பு திறவுகளாக அந்த படைப்புகள்லாம் இருக்கும். உங்களோட நானும் என்னோட நீங்களும் இந்த மண்ணுக்காக நாமளும் நிற்கிற நிலை தொடர்ந்துகிட்டே இருக்கும். பெரு நெகிழ்வோட உங்கள்கிட்ட இருந்து நான் நன்றியோட விடைபெறேன். நன்றி.